வணக்கம். இந்த சேனலை கவனித்து வருபவர்கள் இந்த படத்தை ஏற்கனவே அறிந்திருக்கலாம். அஷ்டவக்ரர் குறித்த படம் இது. அஷ்டவக்ரர் அப்படின்னா 8 குறைகள், ஊனங்கள் கொண்டவர்னு பொருள். அஷ்டம்னா 8, வக்ரம்னா குறைகள் அல்லது ஊனம்னு பொருள். அது என்னென்ன குறைகள், என்னென்ன ஊனம்னெல்லாம் சரியாக தெரியல. வேறு நூல்கள் ஏதாவது வாசித்து அதில் விளக்கங்கள் இருக்கும். ஆனால் வேறு நூலில் 8 குறைகள் என்றால் இதுதான் அப்படிங்கிறதுனால அவரிடம் இருக்கும் 8 குறைகளும் அதுதானும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒருவரிடம் இருப்பது குறைகளா என்ன அப்படிங்கிறத யார் தீர்மானிப்பது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வயசாயிருச்சு அப்படின்னா அது ஒரு குறையா ஊனமா? நோய்வாய்ப்பட்டிருக்கோம்னா அது ஒரு குறையா ஊனமா? இப்போ நோக்க பார்த்திங்கன்னா ஊனம்ங்கிறது ஒரு நீண்ட கால செயல்படுவது, மாற்ற முடியாதது அப்படின்னு சொல்லலாம். நோய் என்பது ஒரு தற்காலிகமானது, அதை குணப்படுத்தக்கூடியது அப்படின்னும் சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லோருக்குள்ளேயுமே ஏதாவது குறைகள், ஊனம் இருக்கக்கூடும். அதாவது உடலில் மட்டும்தான் அவையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மனசுலையும் இருக்கணும். ஒரு விஷயத்தை சரியாக சிந்திக்க தெரியலன்னா நாம் மனதளவில் ஊனமுற்றிருக்கோன்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு ஊனமுற்றவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? கால் ஊனமுற்றிருக்குன்னு அவரால் ஒழுங்காக நடக்க முடியாது அல்லது ஓட முடியாது. அதை போல் ஒருவரால் சரியாக சிந்திக்க முடியலன்னா அவர் மனதளவில் ஊனமுற்றிருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ சிந்தனை குறைபாடு என்பது ஒரு ஊனம், அது நோய் கிடையாது. அது தற்காலிகமாகலாம் நிறுத்த முடியாது. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லை, ஒரு வேலை இல்லாமல் இருக்கார், மனைவியை பிரிந்து இருக்கார், வெளிநாடில் போய் வேலை தேடிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் சிந்தனையில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்பட்டால், அவர் சிந்திக்கும் திறனை இழந்தால், அவர் சிந்தனையில் குறைபாடுகள் வெளிப்பட்டால் அது ஒரு ஊனம்னு சொல்ல முடியாது, நோயின்னு சொல்லலாம். அது தற்காலிக நிலைன்னு சொல்லலாம். ஆனால் ஏற்கனவே சிந்தித்து வாழக்கூடிய திறன் கொண்ட ஒருவருக்கு தான் அது நிகழும். இப்போ அது வரைக்கும் அவர் ஒழுங்காக சிந்தித்து வாழும் திறன் கொண்டு இருந்தவராக இருந்தார்னா திடீர்னு இப்படியெல்லாம் மாற மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நாம் கவனித்து புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நாம் பொதுவாக ஆளுமை என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் தருவது கிடையாது. அதுவும் ஆன்மீகம் என்று வரும்போது அது ஆளுமை திறனுக்கு எதிரானதுங்கிற எண்ணம் இருக்குது. இது எல்லோருக்கும் இருக்கான்னு தெரில, எனக்கு இருந்தது. அதான் சொல்கிறேன், அது என்னுடைய சிந்தனையின் குறைபாடு. ஏன்னா ஆளுமைங்கிறது பொதுவாக என்ன பண்ணுறோம், நாம் நமக்குள்ளே இருக்கும் அசிங்கங்கள் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு அழகாக நம்மளை வெளிப்படுத்தி கொள்கிறோம். மற்றவர்களுக்கு பிடித்த விதத்தில், மற்றவரை கவரும் விதத்தில், மற்றவரை ஈர்க்கும் விதத்தில். ஏன்னா மற்றவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தது அப்படின்னா அதன் மூலம் நமக்கு தேவையானதை நாம் சாதித்து கொள்ள முடியும். நம்முடைய பாதுகாப்பு உறுதியடையும். நம்ம நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிற போது இயல்பாகவே நம்முடைய மதிப்பு கூடும். அவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது உண்மையான விஷயத்தை தான் மதிப்பாங்க. எல்லாருமே ஒருவரை பொய்யான காரணத்துக்காக மதிக்க மாட்டாங்க. அப்போது நிறைய பேருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் நுட்பமாக எதையோ நம்மிடம் கவனிச்சிருக்காங்க, அதனால தான் பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நம் மீது நமக்கு நம்பிக்கை தரும், ஒரு மன உறுதியை, தெளிவை தரும். அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணுமேனு நாம் ரொம்ப கவலைப்படுறோம். ஸோ நாம் தலைமுடி, உடை, நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மற்றவர்களை கவரும் விதத்தில் தான் இருக்கும். கவரும் விதத்தில் இருக்கோ இல்லையோ, நாம் நம்மளை இப்படி தான் வெளிப்படுத்தி கொள்ளணும்னு ஒரு தெளிவான ஒரு வரையறை வச்சுருப்போம், திட்டம் நமக்கு இருக்கும். அது நாம் யார் என்று நம்மை பற்றி நாம் என்ன நினச்சிட்ருக்கோமோ அதன் அடிப்படையில் இருக்கும், நம்முடைய அடையாளத்தின் அடிப்படையில் இருக்கும். அடையாளம் என்பது என்ன? அடையாளம் என்பது நாம் தரப்படும் வரையறை. ஆன்மீக கோணத்தில் நாம் அனைவரும் ஆன்மாக்கள். ஆன்மாக்களுக்கு ஒரு வடிவம் கிடையாது, உருவம் கிடையாது. ஒரு தண்ணீரை போன்றது அதுன்னு சொல்லலாம். அதை நேரடியாக கையாள முடியாது. அதனால் இந்த உடல் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிற மாதிரி
ஆன்மா வந்து இந்த உடலை நிரப்பி இருக்கு. அப்போது நம்ம இந்த பாத்திரத்தை தண்ணியை எப்படி சுட்டி காட்டுவோம்? அந்த பாத்திரத்தின் அடிப்படையில் தானே சுட்டி காட்டுவோம். ஏன்னா நிறைய பாத்திரங்களில் தண்ணி இருக்குது, எல்லாமே தண்ணி தான். தண்ணி எடுத்துகிட்டு வான்னா உடனே எந்த பாத்திரம்னு நம்மளுக்கு தெரியணும். அந்த அண்டாவில் இருக்கிற தண்ணி, குடத்தில் இருக்கிற தண்ணி அப்படின்னு சொல்கிறோம். அதைப்போல் நம்ம உடலை மையமாக வைத்து அதற்கு ஒரு பேரிட்டு நமக்கு இன்னார் அப்படின்னு ஒரு பெயர் தரப்படுது. அந்த பெயருக்கு சில குணநலன்கள் நிர்ணயிக்கப்படுது. அதை பெரும்பாலும் நம்முடைய உடலின் அடிப்படையில் தான் இருக்கும். நாம் ஆணா பெண்ணா, நம்முடைய வயது என்ன, நாம் அழகாக இருக்கோமா இல்லையா, உயரமாக இருக்கோமா, குட்டையாக இருக்கோமா, குண்டாக இருக்கோமா, கருப்பாக இருக்கோமா, வெள்ளையாக இருக்கோமா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்முடைய ஆளுமையில் வரும். இதெல்லாமே உடலின் அடிப்படையிலால் ஆனது. நாம் நம்மளை பற்றி என்ன வேணால் நினச்சிருக்கலாம். மற்றவங்க என்ன பார்ப்பாங்க, என்ன புரிஞ்சுக்குவாங்க? அவங்க பார்க்குறது நம்முடைய உடலை மட்டும்தான். நம்முடைய மனதில் என்ன இருக்குங்கிறதும் நம்முடைய ஆளுமையின் ஒரு பகுதி. ஆனால் அதை நேரடியாக நம்மால் வெளிப்படுத்த முடியாது. ஓரளவு பேசி பழகி ஒரு நெருக்கம் அணுக்கம் உருவானதுக்கு அப்புறம் தான் நம்மளை பற்றி பேச முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த பேச்சு, இந்த சிந்தனைகள் எல்லாமே என்னுடைய ஆளுமையின் ஒரு பகுதி. இதை நான் ஒரு வேலைக்கு போகிறேன், நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்கிறேன்னா அந்த இடத்துல என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல நான் என்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ள முடியுமோ அப்படி தான் என்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும். அப்போது என்னை நான் முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு எனக்கு மறுக்கப்படுது. அப்போது இதை நான் எங்கே வெளிப்படுத்துவது? நண்பர்கள்ட்ட வெளிப்படுத்த முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த காணொளி மூலமாக வெளிப்படுத்துகிறேன். இப்போ இந்த காணொளியை பார்ப்பவர்களுக்கு என்னுடைய மனதில் என்ன இருக்குது, என்னுடைய சிந்தனை செயல்படும் விதம், ஆன்மீக ஈடுபாடு இதையெல்லாம் குறித்து தெரியும். ஆனால் அவர்கள் என்னுடைய ஃபோட்டோவை பார்த்தது கிடையாது, என்னுடைய உடலை பார்த்தது இல்லை. நான் எப்படி சாதாரணமாக நடந்துக்குவேன், பேசுவேன், ஒரு தினசரி வாழ்க்கையில் நடைமுறை களத்தில் நான் எப்படி நடந்துக்குவேன்னு தெரியாது. இப்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த குரலை வைத்து நான் பேசும் விஷயங்களை வைத்து வேறு ஏதாவது ஒரு விதத்தில் என்னை பற்றி ஒரு பிம்பம் உருவாக்கிக்குவாங்க. இப்போது நான் யார் என்று உண்மையாக நான் இருப்பது வேறு, ஒரு ஆளுமையாக என்னை நான் வெளிப்படுத்தி கொள்வது வேறு, நான் யார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்வது வேறு இல்லையா? இப்போ 3 விதமும் வித்தியாசமான நான் இருக்கேன். நான் யார் என்று எனக்கே முழுசாக தெரியாது, ஆனால் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிந்ததை கூட நான் முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ள முடியலை. என்னுடைய இருக்கும் 100% எனக்கு ஒரு 70% தெரியும்னு வச்சுக்கலாம். அந்த 70%த்தில் நான் 30% வெளிப்படுத்தி கொள்கிறேன். அந்த 30%த்தை வச்சுட்டு ஒவ்வொருவரும் வெவ்வேறு மாதிரி புரிந்துக்குவாங்க. வேலை செய்யும் இடத்துல ஒரு மாதிரி, வீட்டில் குடும்பத்தில் ஒரு மாதிரி, இந்த போல காணொளிகளை கேட்பவர்கள் ஒரு மாதிரி. இப்போ சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக் போன்றவற்றில் இருந்தேன்னா நான் அங்கே ஒரு மாதிரி நான் வெளிப்படுத்தி கொள்வேன். இப்படின்னு பல விதமாக நான் என்னை வெளிப்படுத்தி கொள்கிறேன். பலரும் பல விதமாக என்னை புரிந்து கொள்கிறார்கள். இது நம்ம எல்லோருக்குமே நிகழ்வது தான். அப்போ உண்மையான நாம்ங்கிறது என்ன? நாம் அதை கண்டுகொள்ளவே கிடையாது. ஏன்னா உண்மையில் நமக்கு ஒரு ஆளுமையை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அதன் அடிப்படையில் நமக்குன்னு தேவையான விஷயங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சதுன்னா அதுவே போதும்னு நாம் நினைக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், லௌகீக தளத்தில் அது போதும் இல்லையா? ஒருவருக்கு ஒரு வேலை, ஒரு குடும்பம், நண்பர்கள், கொஞ்சம் உறவினர்கள், அதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போது வேலை மூலமாக நம்மளுக்கு வேண்டும் பணத்தை சம்பாதிக்க முடியும். அதன் மூலமாக சமூக அந்தஸ்தும் கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. அப்போ அந்த வேலையில் நம்ம சுற்றி இருப்பவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அது அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா போதும். அதுக்கு மேலே பெருசாக நம்ம முனைப்பு காட்ட வேண்டியது கிடையாது. அதே போல் குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் இந்திய குடும்பங்களில் கணவனோ மனைவியோ ஒருவர் விட்டு போகிறது கிடையாது. அப்புறம் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. பொண்டாட்டி போயிடுமா, புருஷன் போயிடுவானான்னு கவலைப்பட வேண்டியதில்லை.
அப்புறம் நண்பர்கள். நண்பர்கள் ஒரு விதத்தில் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களும் போக மாட்டாங்க. நான் நண்பர்கள மாத்திக்கிட்டே இருக்க மாட்டோம். ஏன்னா நண்பர்கள்கிட்ட நம்மளை நாம் நேர்மையாக, உண்மையாக ஓரளவாவது வெளிப்படுத்தி இருப்போம். அவங்களுக்கு நம்மளை பத்தின ரகசியங்கள் ஓரளவுக்கு தெரியும். அத எல்லா இடமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டோம். ஸோ ஒரு நெருங்கிய நண்பர்கள்னு ஒரு சிலர் இருந்தாலே நம்மளுக்கு போதும். உறவினர்கள் பெரும்பாலும் தொல்லை தான். ஆனால் சில முக்கியமான உறவுகள் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, கொ குழந்தைகள், பெண்ணா, பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா இப்படி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை போன்ற உறவுகள் இது இருந்தாலே போதும் வாழ்க்கையில், இல்லையா? ஸோ பலரும் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய ஆளுமையை நாம் உருவாக்கி கொள்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் நாம் யாரும் சிந்தித்து நம்முடைய ஆளுமையை உருவாக்குவதில்லை. அது தன்னியல்பாக உருவாகிடுது. என்னமோ வாழ்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னும் 40-45 வயசு ஆகும்போது நம்மளுக்குன்னு ஒரு ஆளுமை உருவாகி விடும். ஆனால் அது சரி கிடையாது. இப்போ அதுதான் நான் செய்த பிழைன்னு சொல்லலாம். ஏன்னா ஆன்மீகம்னா நம்மளுக்கு இப்படி தான் சொல்லித்தரப்பட்டிருக்கு. ஆன்மீகம்னா துறவிகள் எப்படி இருப்பாங்க, அவங்க தங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அழுக்கா காவி அணிஞ்சு கொண்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்லையா? ஒரு சித்தர்கள்னால் அவங்க பர்சனாலிட்டி பற்றி கவலைப்படுறாங்களா என்ன? ஆனால் இன்றைய காலகட்டம் வேறு. இன்றைக்கு ஆன்மீகவாதி என்றாலும் ஆன்மீகவாதி மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழிகாட்ட வேண்டியதாக இருக்குது. உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆன்மீகவாதியின் எதிர்பார்ப்பு இன்று நிறைய. கொஞ்சம் பொறுமையாக கவனித்து பாருங்கள். ஆன்மீகவாதிங்கிறவங்க பாருங்கள், அவங்க தான் அரசியல்வாதிகள், நடிகர்கள் காட்டிலும் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஏன்னா எல்லோருமே ஆன்மீகவாதிகளை விரும்புகிறார்கள். பிரதமர் போய் பார்க்குறாரு, நடிகர் போய் பார்க்குறாங்க, எளிய மக்கள் போய் பார்க்குறாங்க. என்னதான் அப்படி இருக்குன்னு தெரியல, அதனால தான் போய் பார்க்குறாங்க. எனிவே வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கு ஆன்மீகவாதிக்கு ஒரு டிமாண்டு அதிகம். ஸோ அதுக்கும் நாம் வெவ்வேறு விதங்களில் வேடம் போட வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் ஆன்மீகம்ங்கிறது நம்மை அறிந்து கொள்வது. அதான் அது ஒரு கட்டம் தான். அது முதல் பகுதி மட்டும்தான். நம்மை நாம் அறிந்து கொண்ட பிறகு நாம் என்ன செய்வோம்? நம்ம ஏதோ விதத்தில் வெளிப்படுத்திக்கிட்டாதான் மற்றவர்கள் நாம் யார், நமக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு நாம் எந்த விதத்தில் உதவி செய்ய முடியும், வழிகாட்ட முடியும், அவர்கள் எதன் அடிப்படையில் நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற புரிதல் அவர்களுக்கு உருவாகும். இப்போ அஷ்டவக்ரர் ஞானின்னு எப்படி தெரியும்? கஷ்டம். ஒருவர் ஞானிங்கிறதையும் வெளிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அவரை முட்டாள் தான் நாம் கருதுவோம். பல ஞானிகள் முட்டாள் போல தான் தோன்றுவார்கள். ஏன்னா அவர்களுக்கு நாம் சாதாரணமாக விரும்பும் விஷயங்களில் அந்தஸ்து, அதிகாரம், பணம், புகழ் இதெல்லாம் பெரும் ஈடுபாடு இருக்காது. ஏன்னா அதனுடைய போதாமைகள், அவை உருவாக்கும் சிக்கல்கள் போன்றவை குறித்த புரிதல்கள் அவருக்கு இருக்கும். தன்னை அறிந்த ஒருவருக்கு அதெல்லாம் அவசியம் கிடையாது. ஆனால் அதே சமயம் அது அவர் எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொள்வாருங்கிற விதத்தில் மற்றவர்கள் அவரை புரிந்து கொள்வார்கள். ஸோ ஒரு சமநிலையை பேண வேண்டியதாக இருக்கு இன்றைய சமூகத்தில். ஒரு ஆன்மீகவாதியும் ஏதோ ஒரு வேடம் போட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஞானியும் தனக்குன்னு ஒரு ஆளுமையை உருவாக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த படத்தில் இருப்பதை போல் ஒருவரை நீங்கள் பார்க்குறீங்க. அவரை நீங்கள் ஒரு ஆன்மீக ஞானியாக வழிகாட்டி ஏற்றுக்கொள்வீர்களா? அவர் யோகா செய்கிறாரா, எக்ஸசைஸ் செய்கிறாரா நம்மளுக்கு தெரியல, இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆன்மீகவாதின்னு நினைக்கிறவங்களை கற்பனை செய்யுங்க. பல பிரபலங்களை யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆன்மீகவாதின்னு எப்படி ஒருத்தர் நீங்கள் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறீர்கள்? அவருடைய உடையா, அவருடைய பேச்சா, உடை பாவனைகளில் ஏதாவது உண்டுனாலா? யோசிச்சு பாருங்க. இப்போ இவர்களே ஆன்மீகவாதின்னு ஏற்றுக்கொள்வோமா? என்ன வித்தியாசம்? ஏன் ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது? ஏன்னா நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்கம், நம்முடைய
அறிவு இங்கே ஒரு இடையூறாக இருக்குது இல்லையா? ஏன்னா நம்ம இந்திய பண்பாட்டில் ஊறினவர்கள். அங்கே ஆன்மீகம்னா எப்படி இருக்கும், ஆன்மீகவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னு காலம் காலமாக நமக்கு சில புரிதல்கள் தரப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு ஆன்மீகவாதினா பெரும்பாலும் நம்ம ஒரு இந்திய மரபு இந்து மத கோணத்தில் தான் பார்ப்போம். நம்ம அதன்படி காவி கட்டியிருக்கணும், தாடி வச்சுருக்கணும், சடாமுடியோடு இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், என்னெல்லாமோ கற்பனைகள் நமக்கு இருக்கும். ஆனால் இப்போ மேலை நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே குறிப்பாக கிறிஸ்துவ போதகர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இதை போல தான் இருப்பாங்க. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை செய்வது போல தான் இருப்பாங்க. அவர்களுக்கு எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு திட்டம் போட்டு எல்லா பயிற்சிகளும் தரப்படுது. அவர்கள் ஒரு சர்ச்சுக்கு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றாற்போல் பயிற்சி தரப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது ஆன்மீகம்னா உண்மையில் என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு மத அடையாளத்தை கொண்டிருப்பவர் ஆன்மீகவாதியாக இருக்க முடியுமா? ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் என்ன தொடர்பு? தனி மனிதனுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன தொடர்பு? இப்போ ஆளுமை என்பது ஒரு விதத்தில் நாம் போடும் வேஷம், நாம் அணியும் முகமூடி. அப்போது ஆன்மீகவாதி எத்தகைய முகமூடியை அணியணும், ஏன் அணியணும்? முகமூடி இல்லாமல் நம்மால் இருக்க முடியாதா? முகமூடி இல்லாமல் இருக்கும் ஒருவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவரை நம் வாழ்வில் இடம்பெற அனுமதிப்போமா? நிறைய நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஏன்னா முன்பே சொன்னது போல் நம்முடைய ஆளுமையை நாம் உருவாக்குவதில்லை, கட்டமைப்பதில்லை. அது நம்மை மீறி வாழ்வின் ஊடாக, வாழ்க்கை நாம் வாழ்வதன் ஊடாக நமக்கு உருவாகிறது. இப்போது படித்தவர் கல்வி கற்றவருக்கும் படிக்காத ஒருவருக்கும் அதுதான் வித்தியாசம். படித்தவர் கல்வி கற்றவர்னால் அந்த கல்வியின் ஊடாக, அந்த படிப்பை மேற்கொள்வதன் ஊடாக அவருக்கு ஒரு ஆளுமை உருவாகிடும். யோசிச்சு பாருங்கள், ஒரு டாக்டரோ என்ஜினியரோ அவங்க வெறுமனே டிகிரி மட்டும் படிக்கிறது கிடையாது. பல்வேறு விதமான பயிற்சிகளை மேற்கொள்ளணும், நிறைய வாசிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டாக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முடிக்கும்போது அவருடைய ஆளுமையே ஒரு விதத்தில் கட்டமைக்கப்பட்டு இருக்கும். மனிதர்கள்னால் என்ன, அவர் எப்படி செய்யணும், மருத்துவ படிப்பை சேவையாக செய்யணுமா, அதை வச்சு சம்பாதிக்கணுமா, நிறைய அவருக்கு கேள்விகள் எழும், வாய்ப்புகள் தரப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு என்ஜினியரிங் படிப்பவருக்கு அவ்வளோ கேள்விகள் இருக்காது. இன்னும் ஒரு பிகாமோ பிஏவோ படிக்கிறவர்களுக்கு இன்னும் சுத்தமாக எதுவுமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பொது படிப்புகள், பொதுவான படிப்புகள், யார் வேணால் படிக்கக்கூடிய படிப்புகள். இப்போ என்ஜினியரிங்கோ மருத்துவரோ அப்படி கிடையாது. நம்ம நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். நம்ம மதிப்பெண்களுக்கு அடிப்படையில் நம்ம சரியான கல்வி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்திருப்போம். அப்போ அந்த கல்வி நிறுவனங்கள் அதற்கேற்ற பயிற்சியை தரும். இப்போ இதையே ஆன்மீக கோணத்தில் பாருங்கள். பல்வேறு ஆசிரியர்கள் இருக்காங்க, ஞானிகள் இருக்காங்க, அவர்கள்கிட்ட கற்றுக்கொண்ட மாணவர்கள் சீடர்கள் இருக்காங்க. இப்போ இதையெல்லாம் தொடர்பு படுத்தி பாருங்கள். ஏன்னா ஆளுமை என்பது ஒரு முக்கியமான விஷயம். முன்னரே சொன்னது போல் நானும் அதை சரியாக புரிந்து கொள்ளலை. அது ஏன் தேவை, எப்படி நம்ம ஆளுமையை கட்டமைத்து கொள்ளலாம் என்பதை குறித்து ஒரு சிறிய தொடர் ஒன்று வெளிவர இருக்கிறது. நாம் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நமக்கு ஒரு ஆளுமை திறன் என்பது வேண்டும். ஆளுமை என்பது வேறு, ஆளுமை திறன் என்பது வேறு. ஆளுமை என்பது நம்மை பற்றி நாம் உருவாக்கும் பிம்பம். ஆளுமை திறன்கிறது அதை கையாளும் திறன். ஒருவர் பார்க்குற ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மூஞ்சியை காமிச்சு பொய் சொல்லியும் வாழ முடியும். இப்போ அதை கையாள்வதற்கு அவருக்கு அந்த திறன் இருந்தால் அவரால் அதை செய்ய முடியும். அதை செய்யணுமா வேண்டாமாங்கிறது உண்மையில் முக்கியமான கேள்வி. ஆனால் ஒரு செய்யக்கூடியவராக இருந்தார் அவர் ஆன்மீகவாதியா? இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம், இன்னும் இது விரிவாக பார்க்கலாம். பட் அது அடிப்படைகளை புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம யாராக வேண்டுமென்றாலும் இருக்கலாம், நம்மை பற்றி என்ன விதமான எண்ணங்கள் வேண்டுமென்றாலும் கொண்டிருக்கலாம். ஆனால் மற்றவர்கள்
அவர்களுக்கு என்ன தெரியுமோ, அவர்களுடைய அறிவு, அனுபவம் என்னவோ அதன் அடிப்படையில நம்மள பார்ப்பாங்க. பனைமரத்துக்கு உக்காந்து பால் குடித்தாலும் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் நினைப்பாங்க. அதே சமயம் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பசித்தாலும் பால் குடிக்க மாட்டோம். அப்போது இரண்டுக்கும் இடையில் ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கணும். அதை சரியாக கையாளணும், பேணி வரணும். இப்போது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். நன்றி.